Hi all, welcome back to my channel Grammar Made Easy. English grammarல direct and indirectல நிறைய rules இருக்கு. அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் let's make it very simple. இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க, at the same time என்னுடைய ஷார்ட்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நான் நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பா இந்த போர்டு எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ ஸ்டேட்மெண்டா இருந்தா என்னெல்லாம் நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், டைரக்ட் டு இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டேட்மெண்டா இருந்தா என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஒரு ஷார்ட் கிளிப்பிங்ல பார்த்துடலாமா? said will remain said. said to will change to told. Connective word that. I repeat, said will remain said. Said to will change to told. Connective word that. இதை தவிர்த்து inverted commas remove பண்ணிட்டு presentல இருக்கிறது pastஆ மாத்தணும், pastல இருக்கிறது past perfectஆ மாத்தணும், present perfectல இருக்கிறது past perfectஆ மாத்தணும். இதனுடைய full explanation வேணும்னா நான் வீடியோஸா அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. Thank you.